சாயப்பா உங்களுக்கு இன்று ஒரு பாடத்தை சொல்லப் போகிறார். இத்தனை நாள் வராத ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை சிலருக்கு வந்திருக்குன்னா, இப்போ சாயப்பா தான் சில விஷயத்தை உங்ககிட்ட விதைக்கிறார்னு அர்த்தம். அப்போ இன்னும் சில பேருக்கு அந்த தைரியம் வரலன்னா இன்னும் விதைக்கலன்னு அர்த்தம். ஸோ விதைப்பதற்கு உண்டான வழியை பார்ப்பது புத்திசாலித்தனன்றதையும் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாயப்பா நடமாடும் தெய்வம். எப்படி பாடத்தை சொல்லி கொடுக்குறாருன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். சாயப்பாவை பற்றி ஒரு ஃபீல் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏன் வரலன்னா அதற்கு காரணமும் இருக்குது. அந்த காரணத்தை தெரிஞ்சிக்காமல் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்காமலோ அறிஞ்சிக்காமலோ புரிஞ்சிக்காமலோ வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளை மட்டும் சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் வாழ்வீர்கள். ஸோ இதுவரைக்கும் என்னமோ பண்ணிங்க, கடவுள் மன்னிச்சிட்டாரு, இனிமே அவருடைய குழந்தையாக இருந்து என்ன செய்யணுன்றதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாழ வேண்டாமா? சொந்தக்காரர்கள் முன்னாடி நிற்க வேண்டாமா? கம்பீரமாக நிற்க வேண்டாமா? ஸோ எல்லா விஷயங்களும் இனிது சிறப்பாகவே நடக்கும். இருக்கு அழகா அழகா துணி வேற காய போடுறாங்க. சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா ஆனா ஃபிளிப்கார்ட் கம்பெனி ஏற்கனவே அந்த லேப்டாப் என்னாச்சுன்னு தெரியல. ஃபோன் பண்ணியா இல்லையா அவனுக்கு? சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கையை வெல்வது பெரிய கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ இந்த நொடி கூட என்னால் ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைக்க முடியும். ஆனால் எனக்கோ வயசு 45. எனக்கு 25 வயசில் நம்பிக்கை வரலை, 30ல் நம்பிக்கை வரலை, 40க்கு மேலே இருக்கிற நம்பிக்கை செத்து போயிடுச்சு. 40 தாண்டியாவது வாழ்ந்துட முடியுமான்னு நான் பெரிய சேலஞ்செலாம் போடல. ஏன்னா ஆல்ரெடி வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக நாம் இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஓரங்கட்டி வைக்கும்போது, அப்போ எப்படி எவ்வளவு பெரிய ஒரு விசேஷமான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா, ஒரு வைப்ரேஷன் எங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்குது. இது ஒருத்தவங்க மூலமாக ஒரு வாழ்க்கைக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியாது. ஒருத்தவங்க மூலமாக நம்பிக்கையை ஏற்படுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது எப்படி ஒரு சாய்ராமுக்கு நம்பிக்கை வருது அப்படின்னா, நம்மளுடைய மிகப்பெரிய ஒற்றுமை, நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை, நமக்குள்ளே இருக்கிறதுக்கு உண்டான ஒற்றுமை. ஸோ அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி அவங்களுக்கு 45 இயர்ஸில் ஒரு வாழ வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு சாயப்பா உணர்த்துறாரு. தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க, கரெக்டா? தனி மரம் தோப்பாகாது. நம்ம நிறைய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். ஒரு திராட்சை அப்படின்னா கிலோ 30 ரூபா வச்சுக்கலாம்.
அதே உதிர்ந்த திராட்சைனா கிலோ ஜஸ்ட் 20 ரூபாய். எவ்வளோ? 20 ரூபாய். ஏன் அப்படின்னா தனித்தனியாக இருக்குதுன்னு. ஸோ இத்தனை நாள் நம்ம ஏன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம தனியாக நின்று போராடணும். ஸோ நாம் தனியாக நின்று போராடணும். ஆனால் இப்போ தனியாக நின்று போராடலை. இங்கே ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். அந்த குடும்பத்தை உருவாக்கி அதில் மன தைரியத்தையும் மன பலத்தையும் நாம் அதிகரித்தோம். அப்போது மனபலம் அதிகரிக்குதுன்னா உங்களால் ஒத்த மனுஷனாலேயோ இல்லை, ஒரு கூட்டு உறவுகள் மூலமாக, ஒரு கூட்டு உறவுகள் மூலமாக நாம் ஒரு விஷயத்தை பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். தெரியுமா? அது என்ன தெரியுமா? கூட்டு குடும்பம். ஸோ கூட்டு குடும்பம் என்னைக்கு செதறிச்சோ அன்னைக்கு பாதுகாப்பு அற்ற தன்மை ஒன்று வளர்ந்துச்சு. அடுத்தது அன்பு இல்லாத ஒரு இடமும் உருவாக்குச்சு. ஸோ இந்த விஷயங்கள் மூலமாக தான் நம்ம நிறைய விஷயத்தை இழந்தோம். ஸோ இழந்துக்கிட்டும் இருக்கிறோம். பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் புரியவே இல்லை. ஸோ பட்டாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட பட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கல. அப்போ கூட்டு குடும்பம் இன்றைக்கி இருந்துச்சுன்னா அதை யாராலையும் அசைக்க முடியாது. இன்றைக்கி குடும்பத்தில் மூணாவதாக ஒரு மனுஷன் வந்து உங்களை ஏமாத்துறான்னா அந்த இடத்துல நிச்சயமாக கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயமே அடிப்படையே இல்லாமல் இருப்பதால் கூட இங்கே நடக்குது. ஸோ கூட்டு குடும்பத்தை சாபமாக நினைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ். அப்போ அன்பு அப்படின்றது இல்லாமலே போகுது. இதை தனியாக நிற்கிறதுக்கும் கூட்டு குடும்பமாக வாழ்வதற்கும் உண்டான வித்தியாசத்தை சொல்கிறேன். இப்போ அது இங்கே முக்கியம் கிடையாது. இங்கே நம்ம சொல்கிறது என்னென்னா, நம்ம ஒன்றா இருந்து, ரைட், ஒன்றா இருந்து, இந்த பாயிண்ட்டை நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. ஒன்றா இருந்து ஏன் இதை இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஒன்றா இருந்ததால தான் இவ்வளவு பெரிய ஒரு பலம் இங்கே உருவாச்சு. இவ்வளவு பெரிய எனர்ஜெட்டிக் எங்கே உருவாச்சு. இவ்வளவு பெரிய வரம் இங்கே கிடைச்சது. அப்போ அத்தனை விஷயங்களும் உங்களுக்குள்ள ஒன்று சேரும்போது உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகருது. நாம் நினைக்கிறோம், நான் இங்கே ஒன்றா தான் இருக்கேனே, நான் தனியாக தான் இருக்கேனே, ஆனால் எனக்கு எப்படி நடக்குதுன்னு. அதுதான் இல்லை. ஒரு பதிவை நீங்கள் 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ கேட்குறீங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த 30 பேருக்கும் 40 பேருக்கும் ஒன்றா சேர்ந்து கேட்குறதுக்கு சமம். அப்போது ஒரு பதிவை 12 மணிக்கு நம்ம கொடுக்குறோன்னா அந்த 12 மணிக்கு காத்திருந்து கேட்கும்போது அதனுடைய பலன் அதிகரிக்குது. ஒரே நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து கேட்கும்போது அதனுடைய பலன் அதிகரிக்குது. நான் யோசித்து பார்க்குறேன், தனித்தனியாக கேட்கும்போது எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் குறைவாகவும், பப்ளிஷ் பண்ண நேரத்தில் கேட்கும்போது அதனுடைய பலன் அதிகரிக்கிறதும் நான் பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன். சில பேரோட நோட்டீஸ் பண்ணுறேன், ஒவ்வொரு மனுஷங்களை எல்லாரையும் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 80% நீங்கள் என்ன சேட் பண்ணுறீங்கன்றதை கூட என்னால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு பழக்கம் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்குது. இது ஜஸ்ட்டு ஒரு யூடியூபோ இல்லை ஒரு இதோ கிடையாது. அதே போல் இது ஆன்மீக சேனலாக இல்லை, மோட்டிவேஷன் சேனலாக இல்லை, இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி டெக் சேனலாக அதுவும் இல்லை. என்ன சேனல் இது அப்படின்னு கேட்டால் இது குடும்ப சேனல். இது சொந்தங்களால் உருவாக்கப்பட்ட சேனல். அப்போது இங்கே பதிவுகளை ஒரே மனதாக கேட்கும்போது அதில் ஆழமான நம்பிக்கையை கடவுள் விதைக்கிறாரு.
அதாவது விதை அவர் தான் போடணும், விதை அவர் தான் போடணும். இது வரைக்கும் போட்ட விதை நம்மது, இனி போடக்கூடிய விதை அவருது. ரைட்? இது வரைக்கும் நாம் விதை போட்டோம், அந்த விதை விஷச்செடியாக மாறுச்சு. ஆனால் இப்போவோ விதை போடுறதுன்றது சாயப்பா, சாயப்பா அந்த விதையை போடுறதால ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இங்கே உருவாகுது. ஒரு ஹெல்த்தியான, ரைட், ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் இங்கே கிடைக்குது. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில். அப்போது 25 வரல, 30 வரல, 35 வரல, 40 வரல, 45 வாழ முடியுன்ற தில்லு அது யார் ஏற்படுத்தினது? 25 வயசில் வராத ஒரு தில்லு 45 எப்படி வருது? 25 சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்களுக்கு 45 வரும். ஆனால் 25 என்னால் வாழ முடியுமான்னு கேள்வி கேட்டவங்களுக்கு 45 எப்படி அந்த தில்லு வரும்? அப்போ வருவதற்கான காரணமும் இருக்கு, போவதற்கான காரணமும் இருக்கு. ஸோ எதில் ஆழமான நம்பிக்கையை வச்சு நம்ம இறங்குறோமோ அது நம்மளை காப்பாற்றும். எது ஆழமான இடத்துல, எந்த இடத்துல இறங்குறோமோ அந்த இடத்துல இறங்கும்போது அது நம்மளை காப்பாற்றும். we will save. நமக்கு ப்ரொடெக்ஷன் டோட்டலாக கொடுக்கறது கடவுள். உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எந்த மனுஷனும் கொடுக்க மாட்டான். ஏன் சொல்லுங்க? அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவனை காப்பாற்றிக்க தான் அவன் முயற்சி பண்ணுவான். இதை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இங்கே எத்தனையோ பூகம்பம் வருது, எத்தனையோ கஷ்டங்கள், நிலநடுக்கம் வருது. அப்போ எல்லாரும் சிதறி ஓடுறோம், ரைட்டா? அந்த நேரத்தில் ஐயோ என்னோடய அம்மாவை நான் கூட்டிகிட்டு போகணும், ஐயோ என்னுடைய பையனை நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படிலாம் இல்லை. சிதறி ஓடுறோம், வேகமாக ஓடுறோம், எல்லாம் ஒன்றா தான் ஓடுறோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? அந்த நேரத்தில் தன்னை காப்பாற்றிக்க சிதறி ஓடுறோம். சிதறி ஓடும்போது சிலர் கால் தவறி விடும்போது அப்போ நமக்கு அந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு, இது யாரையும் தப்பு சொல்லலை, யாரையும் குறை சொல்லலை. மனுஷனுக்கு தன்னை தாண்டி வேறு எங்கேயுமே போகாது இந்த மனசு. உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். நான் மட்டுங்க எல்லாரையும் காப்பாற்றி அப்படிலாம் இல்லை. அது ஹீரோ காலால் வேணால் முடியும். நாம் நேச்சுரலாக ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். ஸோ நேச்சுரலாக திங்க் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். சும்மா ஒரு ட்ராமாட்டிக்காவோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன் மாதிரியோ நாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அப்படி நம்ம திங்க் பண்ண நாம் நம்மளே தொடர்ந்து ஏமாற்றி கொண்டே இருக்கிறோம். இஷ்டத்துக்கு நம்மளை ஏமாற்றிக்கிறோம். ஸோ இதை நாம் தடுக்க முயற்சிகள் செய்யணும். அப்போ மனுஷன் எந்த இடத்துலையும் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கல, ரைட்? எந்த இடத்துலையும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. அப்போ யார் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாருன்னா கடவுள். ஏன்னா கடவுளால் எல்லாம் முடியும். மனிதனால் அவனை காப்பாற்றிக்கிறத தாண்டி அடுத்தவனை அந்த சிக்கலில் அவன் காப்பாற்ற மாட்டான். அது உறவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதுதான் நடக்குது. இந்த விஷயங்கள் தான் நடக்கும் எப்பயுமே. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பயம் வரும். ஆக நீங்கள் மனுஷனை நம்ப வேண்டான்னு சொல்லலை, நம்புங்க. மனுஷன் மேலே அன்பு வைக்க வேண்டான்னு சொல்லலை, வைங்க. ஆனால் என்ன உண்மையோ அதை ஏற்றுக்கோங்க. ஸோ உண்மையை அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் தான் நமக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையையே கொடுக்கும். ஜஸ்ட் அந்த அக்செப்டன்ஸ். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, பல பேருக்கு பல வழிகளை அக்செப்ட் பண்ணுறதுக்கு தில்லு இல்லை. உண்மையிலே சொல்லு, தில்லு இல்லை. ஏன் தெரியுமா? அதை அக்செப்ட் பண்ணிட்டா நான் வீணாக போயிடுவேனே அப்படின்னு. ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை பார்த்து பயந்து ஓடுறவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல.
ஒரு வழி வருமேன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அந்த வழியில் தான் இருக்காங்க. ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து வாழ்கிறவங்க கடைசி வரைக்கும் அதே பிரச்சனையில் தான் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகலை, ஸோ பெயின் ரெடியூஸ் ஆகலை, ஸோ எவ்ரி திங் இஸ் நாட் அ சால்வபிள். எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ நான் நேற்றை விட எனக்கு பெட்டராக வாழ்ந்தேன்னா நான் லைஃப்பை சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு அர்த்தம். ஆனால் நேற்றை விட நான் இன்றைக்கி வாழலைன்னா ஒரு ஒர்ஸ்டான லைஃப்பை நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். அப்போ 25 கிடைக்காத ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு நம்பிக்கை 45 கிடைச்சதுக்கு ரீசன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இன்னமும் அவர் மேலே நம்பிக்கை அதிகரிக்கும். நம்பிக்கை இப்போ தான் அதிகரிக்கும். இந்த நிமிஷம் இந்த நொடி, ரைட், இந்த நிமிஷம் இந்த நொடி உங்கள் மனசில் என்ன இருக்குது, என்ன இருந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் விடணுமோ அதை விட தயாராக இருந்தால் எது கிடைக்கணுமோ அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நம்பிக்கை ஏற்படுத்திக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அக்செப்டன்ஸ். தெளிவாக சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், எதுவும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. சாய்ப்பா மேலே நம்பிக்கை வைங்க. நான் நம்பிக்கை வச்சு தான் இருக்கேன்னு சொல்கிறீங்களா? நம்பிக்கை வச்சுருந்தா பெயினை அக்செப்ட் பண்ணுங்க. பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க, ஃபேஸ் பண்ணுங்க. ஸோ நம்பிக்கை இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நான் உங்களை இந்த மாதிரி சொல்லவே மாட்டேன். ஸோ நீங்கள் நம்புறீங்க, கடவுளை நம்புறீங்க, கடவுள் வார்த்தையை நம்புறீங்க, கடவுளோட போதனைகளை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க. அப்போது ஜஸ்ட் அக்செப்ட் த பெயின். ஸோ வாழ்க்கையே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது வரைக்கும் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகலை. இது வரைக்கும் வாழ்க்கை எங்கே போயிட்டுருக்குதுன்னா எல்லாரும் ஓடுற இடத்துல நம்ம போகல. அந்த ஓடுறவங்க எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் ஓடுறாங்க. ஆனால் ஓடுறவங்க சிலர் மட்டும், எல்லாரும் ஓடல. 10 பேர் ஓடுறாங்கன்னா அந்த 10 பேரில் நீங்களும் இருக்கீங்க. ஸோ நீங்களும் வாழ்க்கையில் வாழணும்னு சொல்லி தான் ஓடுறீங்க. ஆனால் ஒரு சர்டன் ஸ்டேஜில் உங்கள் ட்ராக் எங்கேயோ மாறுது, நீங்கள் மட்டும் தனியாக ஓடுறீங்க. அதாவது வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கையை இல்லாமல் ஒரு ஓட்டம். இங்கே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெற்றி பெறணுன்ற தாட்டெல்லாம் மறந்துட்டாங்க. எப்படியாவது வாழ்ந்தால் போதும், எப்படியாவது வாழ்ந்தால் போதும். இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ எப்படியாவது வாழ்ந்தால் போதும்னா அந்த இடத்துல அடிப்படை நம்பிக்கை அப்படின்றது 0. ஸோ பேசிக் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த லெவலை நாம் படித்தா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்போ என்ன ஆகுது, நல்ல ஓட்டத்தை ஆரம்பித்த நாம் இடையில ஏதோ ஒரு விஷயத்தால் மனசில் ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆனதால் என்ன பண்ணோம், தனியாக போக ஆரம்பிச்சிட்டோம். தனியாக போக ஆரம்பிக்கும் போது தான் பல பிரச்சனைகள். அப்போ ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. ஒரு பிரச்சனை பார்த்தோம், 2 பிரச்சனை பார்த்தோம், 3 பிரச்சனை பார்த்தோம், இது தீர்ற மாதிரி இல்லை. அதனால் அங்கேயும் ஒரு முடிவு பண்ணிட்டோம், பிரச்சனைகளை சமாளிக்க என்னால் முடியாது. ஸோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண என்னால் முடியாது. ஸோ இந்த விஷயத்தை நாம் உறுதிப்படுத்தணும், இந்த விஷயத்தை நாம் தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தினதை உறுதியும் படுத்தணும், உறுதிப்படுத்தினதை முடிவையும் ஏற்படுத்தணும். அப்போது ஒரு பாயிண்டில் இப்படி வாழணும்னு ஆசைப்பட்ட நாம்
எப்படியாவது வாழ்ந்தால் போதுன்ற ஒரு மினிமம் கேரண்டியில் நம்ம வாழ்கிறோம். சரி, ஒரு மினிமம் கேரண்டியில் வாழ்ந்தால் நம்ம பிரச்சனை தீருமா? ஒரு இடத்துலையும் கேள்விகளை கேட்கணும். உங்கள் எதிரிகளாக நீங்கள் மாறணும். உங்கள் எதிரி எப்படி கேள்வி கேட்குறாங்க, அதை விட இன்னும் நீங்கள் கேளுங்க. உங்களுக்குள்ள அவன் எவ்வளவு தூரம் கேவலமாக கேட்டானோ அந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் திரும்ப 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 கேளுங்களே. ஸோ கேட்க 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 தான் பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அப்போ நம்மளை யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஆனால் நாம் எந்த உருப்படியான வேலையையும் நாம் செய்ய மாட்டோம். ஸோ கேள்வி கேட்கக்கூடாது, எந்த உருப்படியான வேலையையும் செய்ய மாட்டோம். இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக இதை கூட தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, இதை தான் நீங்கள் செயல்படுத்திக்கிட்டும் இருக்கீங்க. நீங்கள் வாழ்ந்த முறையும் தப்பு, நீங்கள் செயல்படுத்தின முறையும் தப்பு. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை அனுபவிக்க மாட்டேன்னா என்ன சொல்ல முடியும், ஏது சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போ அன்னைக்கு போட்ட விதை வாழ்க்கையில் விஷத்தை கொடுத்துச்சு. ஆனால் இப்போ போட்ட விதை போட்டது கடவுள் ஒரு விஷயத்தை எண்ணங்கள் மூலமாக விதையை விதைக்கிறாரு. இங்கே எண்ணங்கள் தான் விதை தான் எண்ணம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ 25 முடியாதது 45 முடியுது. ஸோ 25 வாழ்க்கை போயிடுச்சுன்னா 45 எப்படியாவது ஓட்டிட்டா போதுன்னு நினைக்கிறவங்க 45 எனக்கு அந்த கெத்து, அந்த தில்லு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லும்போது 45 கம்மி. நீங்கள் எத்தனையோ பேர் 50 தாண்டின பெரியவங்களாம் இருக்காங்க, 60 தாண்டின பெரியவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் இன்னும் சாஃப்ட்னஸ்க்கு போயிட்டாங்க, அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மருமகன் கேவலமாக பேசக்கூடிய இடத்துல நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படியே சொல்லி கண்ணீர் விட்டு கதறின ஒரு அம்மா ரீசன்ட் டேஸில் அவங்க ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. நான் என்னோடய மருமகளை தொடர்ந்து நெகட்டிவாக நினச்சிக்கிட்டே இருக்கேன் தம்பி, நீங்கள் சொல்கிற மாதிரி. அவள் என்ன கொடுமைப்படுத்தினாலும் சரி, ஆனால் நான் அவளை நல்ல விதமாக நினைக்க போகிறேன், இது உன் மேலே சத்தியம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவங்க சொன்னக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இதான் சாய்ப்பா யாரோடைய மனசில் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அப்போ என்கிட்ட சத்தியம் பண்ண உடனே அந்த அம்மாவை பார்க்க இன்னொரு அம்மா வந்திருக்காங்க. வந்து சொன்னவங்க, எங்கள் வீட்டில் என் மருமக இருக்காளே, சாப்பாட்டில் மண்ணை அள்ளி போட்டு இதை நீ சாப்பிடுன்னு சொல்கிறா, சாப்பிடலைன்னா அடிக்கிறா, தலைக்கு பின்னாடி கையை வந்து தலையில் பின்னாடி வச்சு அடிக்கிறா, என் பையன்கிட்ட ஏதாவது சொன்னேன்னா சாப்பாட்டில் விஷத்தை வச்சு உன்னை சாகடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறா அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய மருமக அங்கே அவ்வளவு நல்ல பொண்ணாக மாறி எனக்கு வந்துச்சு அப்படின்னு. அவள் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ கஷ்டப்படுறது சரிதான், ஆனால் உன்னை விட கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்ணுக்கு முன்னாடி ஏன் காட்டியிருக்காரு. ஸோ காரணம் இல்லாமல் காட்டுறது இல்லைங்க. அப்போ இந்த அம்மா சொல்ல அப்படி இல்லாமல் செய்வாங்க, இப்படி இல்லாமல் செய்வாங்க. இந்த அம்மா தன்னுடைய மருமகளை பற்றி சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கடவுள் எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை அமைச்சு கொடுக்குறாருன்றதை யோசிக்கணும். அப்போ இத்தனை நாள் ஏன் அந்த அம்மாவுக்கு அந்த பாடத்தை சாயப்பாக கொடுக்கல? ஸோ மாற்றத்தை ஏற்படுத்த நாம் தயார் நிலையில் இருக்கும்போது அவர் எல்லா விஷயத்தையும் நமக்கு செஞ்சு கொடுக்குறாரு. ரைட்? மாற்றத்தை ஏற்படுத்த நாம் தயாராக இருக்கும்போது எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக முடியும். இதுதான் முதல் பாயிண்ட். ரைட்? இந்த பாயிண்ட்டை நீங்கள் என்றைக்குமே வச்சுக்கோங்க. அப்படி அந்த அம்மா மாறினதால
இனிமே என்னோட மருமகளை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன்னு மனப்பூர்வமாக மாறினதால இன்னொரு அம்மா இந்த அம்மா கிட்ட வந்து சொன்னும்போது இந்த அம்மா என்னுடைய மருமக உன்னுடைய மருமகளை விட எவ்வளவோ பரவாயில்ல. இப்போ ரீசண்டாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய டோட்டல் ரிசல்ட்டு வேறு லெவலில் போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ வேறு லெவலில் போயிடுச்சு. இப்போ ஃபைனலாக என்ன லெவலில் போயிடுச்சுன்னா என்னுடைய மருமக நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த அம்மா மனசில் நினச்சி இப்போது அந்த மருமக இந்த அவங்களுடைய மாமியார் கிட்ட, அதை நம்ம அன்பை சாயில் இருக்கிற அந்த அம்மா கிட்ட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. இப்போது மருமகளுக்கும் சாயப்பா ஒரு பாடத்தை கொடுத்துருக்காரு. மருமகளுக்கும் சாயப்பா பாடத்தை கொடுத்துருக்காரு. என்ன மனுஷங்க அவர்! ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப வியப்பாக இருக்குது. சில நேரத்தில் சாய்பாவை நினைக்கும் போது இப்படி இல்லாமல் இவர் செய்வார் அப்படின்னு நினைக்க தோணுது. மாமியாருக்கு முதல்ல ஒரு விஷயத்த கொடுத்தாரு. அப்போது வாழ்க்கையோட அக்செப்டன்ஸை மாமியாரை ஏற்றுக்க வச்சார். அப்போ மாமியார் தெளிவாக இருக்காங்க, மருமக சூப்பர், மருமக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இப்போது அந்த மருமகளுக்கு அவங்க ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, என் மாமியார் எப்படி தெரியுமா, என் மாமியார் எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை மூட்டி விட்டதில் ரொம்ப 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 கில்லாடி. என்னை வீட்டை விட்டு ஒதுக்கி இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்னோட கேரக்டரையே தப்பு சொல்கிறாங்க. எனக்கு பல பேர்கிட்ட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. கடவுள் சத்தியமா எனக்கு யார்கிட்ட எந்த தொடர்பும் இல்லை. நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியல. என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னா என் குழந்தைங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியலன்னு சொல்லி பொலன்னு கண்ணி. ஸோ ஒரே நேரத்தில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு பாடத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த பாடத்தை யோசித்து பார்க்கணும் சாய்ராம் சும்மா. ஸோ யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மனநிலையில் இருந்து இவங்க மாமியார்கிட்ட சொல்லி இந்த மாமியார் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இப்படி வந்து மருமக சொல்கிறாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு 2 பேருக்கும் அழுகையான அழுகை வந்துடுச்சு. அம்மா நான் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் தான் என்னோடய அம்மாம்மான்னு சொல்லி உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, என்னை நீங்கள் தான் திருத்தணும்னு சொல்லி அந்த பெண் அந்த அம்மாவோட காலில் விழுந்து இந்த அம்மாவும் சொல்லி நானும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரிம்மா மன்னிச்சிடு, எதையும் மனசில் வச்சுக்காத, இனி என்னோட பையன் மட்டும் எனக்கு பிறந்தவன் இல்லை, நீயும் எனக்கு பிறந்தவதான், நீ என்னை அத்தைன்னு சொல்லி கூப்பிட்றத விட்டுட்டு அம்மானு சொல்லி கூப்பிடுமான்னு சொல்லி ஒரு பாச போராட்டமே அங்கே நடந்திருக்குதுன்னா நடத்தி வச்சது யாருங்க? என்னைக்கு அவரை உண்மையான கடவுள் அப்படின்னு நினைக்க சொல்லுவேன் நீங்க நினைச்சீங்களா? சத்தியமா இல்லை. என்னைக்கு நமக்கு உண்மையான ஒரு அப்பா, உண்மையான ஒரு அம்மா அவரை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டா அவர் நடமாடும் தெய்வம். அவர் நடமாடும் தெய்வம். இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால ஃபீல் பண்ண முடியல, ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்கன்னு சொல்லி அங்க நம்ம போய் பார்த்து யோசிக்கும் போது அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே லைஃப்பை பேஸ் பண்ணியிருக்கு. அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்க தோல்வியை பேஸ் பண்ணி, அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி, அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாமே எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ராவாக போகுது. ஸோ என்ன நடக்குதுன்னா ஃபீலிங்ஸ் வந்து கடவுள் மேலே இல்லை, பட் அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஃபெயிலியர் மேலேயும் அந்த துன்பத்தின் மேலேயும் அவங்க சிந்தின கண்ணீரின் மேலேயும் இருக்குது. ஸோ கடவுள் மேலே இல்லை. ஸோ இதுதான் பிரச்சனையாக இங்கே இருக்குது.
அப்போ கடவுள் மேலே ஃபீல் பண்ண ஆரம்பித்தாதான் அவர் உங்களுக்கு தேவையான விஷயத்தை இப்போ உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்களே, ஒரு பாடத்தை நடத்தினார் இல்லை, ஒரு பாடத்தையோ இல்லை அறிவு பாடத்தையோ ஆக மொத்தம் ஏதோ ஒரு பாடத்தை அவர் நடத்தினார். ஸோ நடத்தினதால நமக்கு மனசுக்கு தெளிவாச்சு. இப்போது இவங்களுக்கு மட்டும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இதன் மூலமாக கற்றுக்கிட்ட பாடம் 0. இப்போது இப்படி தான் என் வாழ்க்கையில் இருக்குது, என்னுடைய மருமக பொண்ணு இப்படி தான் பண்ணுறாங்க, என்னுடைய மாமியார் இப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த பொண்ணாகவோ இல்லை அந்த மாமியாராகவோ, இந்த கூடு விட்டு கூடு பாயின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பாஞ்சி இப்படிப்பட்ட விஷயத்தை நான் இனி இப்படி செய்வேன்ற நம்பிக்கை வச்சிங்கன்னா சீக்கிரமாக கடவுள் உங்களுக்கு ஒரு பாடத்தை, இதே பாடத்தை ஏற்படுத்துவாரெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. யாராவது வருவாங்களா சொல்லுவாங்களா, நம்ம அன்பே சாயில் வர சொல்லியிருக்காங்க, அது வேலைக்காகாது. பாடங்கள் வேறு வேறாக இருக்கும். ஓகே, பாடங்கள் வேறு வேறாக இருக்கும். மனிதர்கள் மூலமாகவும் வரும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்ததை வச்சும் வரும், இல்லை ஏதோ ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள் மூலமாகவும் வரும், இல்லை எதுவுமே இல்லைன்னா இந்த பதிவே அதுக்கு ஒரு பாடமாகவும் அமையும். இன்னொருத்தவங்க வரணும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்ருக்காதீங்க, வந்துடுச்சுன்னு நினச்சிக்கோங்க இந்த பதிவின் மூலமாக. ஸோ நீங்கள் பெறப்பட்டது எதுவோ அது 100% பெறப்பட்டது, நீங்கள் பெறப்படாதது எதுவோ அது 100% பெறப்படவில்லை. ஒரு பொருளை நான் உங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும் அந்த பொருள் எனக்கு சொந்தமானது. அந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தமானது. அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு சொந்தம். நீங்கள் அதை எடுத்துக்கலைன்னா திருப்பி அது எனக்கே வந்து சேரும். அப்போது எந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிறது, எதை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்துறது, இதை எல்லாவற்றைகளையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்தால் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்தலாம், உருவாக்கலாம். பல விதமான சங்கடங்கள், தயக்கங்கள் அத்தனையில் இருந்தும் நீங்கள் முன்னேறி இந்த உலகத்துக்கு சாயப்பாவோட குழந்தையா ஒரு சாட்சியாக நீங்கள் மாறலாம். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நமக்கு சாயப்பா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னா அவருக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பேரின்ப நிலையை அடையணும், மிகப்பெரிய வாழ்க்கையை வாழணும், நீ பெரிய அளவில் சாதிக்கணும். ஸோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடக்கணுன்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.